Taste the Daily. அன்பு கிறிஸ்தவ சகோதரிகள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. இயேசுபிரானின் போதனைகளை மனதில் கொண்டு அனைவரும் சமமாக பாவித்து அன்பு செலுத்திட வேண்டும் எனவும் வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தாலுகாவில் இந்திய அரிய மணல் ஆலைக்கு கனிம வளங்களை தோண்டி பிரித்தெடுப்பதற்காக வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருச்சி மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து வரும் 31ஆம் தேதி சிந்தாமணி அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கான நிர்வாகிகள் தேர்தல் டிசம்பர் 29, 30 ஆகிய தேதியில் வேட்புமனு தாக்கலும், ஜனவரி 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழகத்தில் ஏற்கனவே மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகள் அவதிப்படும் அவலம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு தற்போது 1000 மருந்தகங்கள் என விளம்பரம் தேடும் மங்குனி திமுக அமைச்சர் மாசு. தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டுச் சந்தைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம். தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தையில் 3 கோடி ரூபாய் அளவிற்கும், திருச்செந்தூரில் 1 கோடி ரூபாய் அளவிற்கும் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள், இந்தியாவிலே ஆணவ கொலைகள் அதிகமாக நடக்கிற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தலித்து மக்களுக்கு அனுதினமும் கொடுமைகள் இழைக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி, சமத்துவம் என போலியாக தம்பட்டமடிக்கும் திராவிட மாடலை கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளும் கண்டிக்கும் அவலம். சிவகங்கை மாவட்டம் கல்குறிச்சியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களின் அரையாண்டு விடைத்தாள்கள் திருத்தம் செய்வதற்கு முன்பாகவே எடைக்கு போடப்பட்ட அவலம். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பள்ளிகளின் நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் விடைத்தாள்களை எடைக்கு போட்ட சம்பவத்தால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட பேருந்தை மீண்டும் இயக்க வலியுறுத்தி திமுக அமைச்சரை முற்றுகையிட்ட கிராம மக்கள். என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் செல்போனில் அதிகாரியிடம் திமுக அமைச்சர் உளறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது, அதை கேட்டனால உடம்புல ரத்தம்ல வடியுது. குறும்பு இருக்கு போகுது. இது வறண்டை வழியா குறும்பு. இது வறண்டை வழியா குறும்பு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சரக்கு விற்கிறீர்களா என கூறி முறுக்கு விற்கும் மூதாட்டியையும் மாற்றுத்திறனாளி கணவரையும் தாக்கிய காவல் உதவி ஆய்வாளர். கள்ளச்சந்தையில் மது விற்பவர்களை விட்டுவிட்டு அப்பாவி மக்களிடம் வீரத்தை காட்டும் காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பெரிய கடை வச்சில்ல சார், அந்த பகுதி பார்த்தாரு, அதுல முறுக்கு வாங்க தட்டில் எடுத்து அப்படியே சாச்சிட்டாரு சார். அது அவரு நான் பெத்த பிள்ளையா தானே இருப்பார், ஒரு மனசாட்சி இல்லை சார். அவர் வாயில்லை சார், ஏதோ வாங்க சொன்னாங்களோ யாருக்குன்னா கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வான் பண்ணுறேன் சார், இதெல்லாம் தப்பு சார் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சுறேன். போடி எழுந்துடுறீ, எழுந்து 2 மாசமா விற்கிறியான்னு கேட்குறாரு சார். அப்போ எனக்கு எவ்வளோ வயிற்று அப்படியே செத்துக்குள்ளாமல் இருந்தது. எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னா கூட ஒரு வாயில் அது எங்கள் ஊர்லேயே வந்து கேளுங்க சார், என்னை பற்றி தப்பாக சொன்னால் யாருன்னா கூட நான் சொல்கிறேன்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் நிதி நிறுவன அதிபர் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் சிக்கின. 4 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் ரொக்கம் மற்றும் 240 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிராக குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 280 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 45 பாக்கெட் கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் புழக்கம் தலைவிரித்து ஆடுவதால் பொதுமக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 625 கிலோ ஹான்ஸ் உள்ளிட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எல்லைப் பகுதியில் தியான நிலையில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை மாவட்டம் எண்ணூர் அடுத்த காசிக்குப்பம் அருகே பணம் கேட்டு மிரட்டி கண்டெய்னர் லாரி ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிய போதை இளைஞர்கள். திமுக ஆட்சியில் போதை இளைஞர்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நெடுஞ்சாலையில் செல்லவே அச்சப்படும் ஓட்டுநர்கள். கோவை மாவட்டம் பாலக்காட்டில் லாட்டரி விற்பனையாளரிடமிருந்து 2,25,00,000 ரூபாயுடன் 1900 லாட்டரி சீட்டுகளும் சிக்கின. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தொடர்ந்து தற்போது லாட்டரி சீட்டுகளும் கிடைப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் சட்டவிரோத சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியுள்ள கடை மற்றும் வீடு ஆகிய 2 இடங்களில் பணம் மற்றும் 7 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. மல்லி பூ கிலோ 2400 ரூபாய்க்கும், பிச்சி பூ 1350 ரூபாய்க்கும் விற்பனை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 85 ரூபாய் 17 காசுகளாக சரிவு. நிதி மேலாண்மையில் சிக்கி தவிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசு. செங்கோல் ஆட்சி நடத்துவதாக விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு பழைய கார் விற்பனைக்கும் 18% ஜிஎஸ்டி வரி விதித்ததால் மக்கள் அதிர்ச்சி. பல்வேறு குளறுபடிகளால் 1 லட்சத்திற்கு விற்கப்படும் காருக்கு 90,000 ரூபாய் வரி செலுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.